லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். 2016 கடலூர், 2021 திருவொற்றியூர், 2026 காரைக்குடி. ஏன் காரைக்குடியை சூஸ் பண்ணீங்க? இந்த களம் நல்லா இருக்கும் அப்படின்றது ஏதாவது ஒரு வியூகம் இருக்குல்ல? ஒவ்வொருத்துக்கும் எங்கே நிற்கலாம். ஒரு பொது தலைவன் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறது இல்லை. எங்கள் முன்னவர்கள் பகுதி சார்ந்து நின்றுட்டாங்க. அண்ணன் வைகோ தென் மாவட்டத்தில் நிற்க முடியும். அண்ணன் திருமாவளவன் எங்கள் ஐயா ராமதாஸ்லாம் வட மாவட்டத்தில் நிற்க முடியும். அதை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பொது தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவன் எங்கேயும் நிற்கலாம். ஜெயலலிதா நிற்க முடியும், ஐயா கருணாநிதி நிற்க முடியும், அம்மா ஜெயலலிதா நிற்க முடியும், எம்ஜிஆர் நிற்க முடியும். நான் நிற்க கூடாதா? நிக்க கூடாது. நான் கேட்கிறேன், இப்ப கடலூர்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு என் இனம் சாராத யாரும் எங்கேயும் நிக்கலாம். என் இனம் சார்ந்த ஒருத்தன் அவன் எங்க இருக்கானோ அங்கதான் நிக்கலாம்னா அது சரியா இல்லை. அதை உடைக்கணும். அதுக்கு தான் முதல்ல கடலூர், அப்புறம் திருவொற்றியூர். அங்க பிரச்சனைகள் அதிகம். கடலூர்ல உங்களுக்கு தெரியும் நச்சு ஆலைகள், இங்க திருவொற்றியூர்ல நிறைய நச்சு ஆலைகள் அதிகம். அதை எதிர்த்து போராடுறவங்கிற முறையில் அங்கே நிற்கணும், மக்களுக்கான குரலாக இருக்கணும் தான் போனேன். அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இங்கே இந்த வாட்டி காரைக்குடியில் நிற்கிறது. காரைக்குடி ஒரு தலைவன் இந்த சாதி ஓட்டுக்கு நின்னா, இந்த மத ஓட்டுக்கு நின்னான்னு வரக்கூடாது. பொது தலைமை. அப்போ அதில் காரைக்குடி பொதுத்தலம், அதனால அங்கே நிற்கிறேன். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் போட்டியிட்ட பிறகு நட்சத்திர அந்தஸ்து பெற்றது. போட்டி ரொம்ப கடுமையாக உங்களுடைய அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ நாங்கள் கொஞ்சம் இடங்கள்ல சுற்றிட்டுலாம் வரோம். தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது காரைக்குடியில் உண்மையிலே அந்த 4 கார்னர் ஃபைட் இருக்குது. 4 முனை போட்டி ரொம்ப வலுவாக இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் சரி, களத்தில் மக்களோட ரெஸ்பான்ஸும் சரி, என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நான் எப்பவுமே நீங்கள் என்ன ஓட்டு போடல அப்படி கேட்கறது இல்லை. வேலை செய்யறது அவ்வளோதான். நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் உழைப்ப நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ எது சரியோ அதுதான் பார்க்கணும். மக்களுக்கு சரியானதை நல்லதை நம்ம சொல்கிறோம், அவங்க தான் தேர்வு பண்ணணும். மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா சிதம்பரம் அவர்கள் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். அவர் பல முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க, மந்திரியாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற ஐயா மாங்குடி எல்லாம் சட்டமன்றம். காரைக்குடின்னு ஒன்று ஊர் இருக்கிறதா யாருக்கா தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுலேயும் வெல்லலை. சீமான் ஒருத்தன் போட்டிடணும்னு. காரைக்குடின்னு உலகத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு தமிழனுக்கும் தெரியும் காரைக்குடின்னா காரைக்குடி அப்படின்னு. அதுதான் வெற்றினா நம்ம போய் பார்க்குறோம். பல முறை மந்திரியாக இருந்திருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கார்த்தி இருந்திருக்கிறாப்புல. இவர் பல சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்திருக்காங்க. மின்சாரமே இல்லை, சாலை இல்லை, கழிவறை இல்லை, ஒரு வசதி இல்லை பல கிராமங்களில். அப்போ அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. இது தமிழ்நாடு முழுமைக்கு அப்படி தான் இருக்குது. அதில் இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு தலைவர் பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக இருந்தும் ஒரு வளர்ச்சியும் இல்லை. அது மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் தேடல் இருக்குல்ல. பிரச்சனைகளை தவிர இந்த ஆட்சியாளர்களும் இந்த பதவியில் இருந்தவர்களும் இப்போ அதே பதவிக்கு போட்டியிடுகிறவர்களும் எதையும் மக்களுக்கு தரலை. அது சரி செய்யணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய தேர்தல் அரசியலை பார்த்துட்டீங்க. இப்போ 2016 ஆரம்பித்து எல்லா தேர்தலையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக ஒரு அதிகார அரசியலுக்குள்ள போக முடியல, இல்லை அந்த தொடர் தோல்விகள் இருக்கு அப்படின்றத அதை எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இல்லை, அதிகாரம்ங்கிறது என்ன? அதிகாரம் மக்களுக்கு நல்லது செய்ய. ஆமாம். அதிகாரமே மக்களுக்கு தீமை செய்யும்னா அந்த அதிகாரம் பயனற்றது. நான் 15 ஆண்டுகளாக நான் போராடாத போராட்டம் எதுவும் இல்லை. நான் வாங்காத மனுக்கள் இல்லை, கேட்காத குறைகள் இல்லை, பார்க்காத கண்ணீர் கவலை இல்லை. 2வது, நான் வாங்காத வழக்கு இல்லை. 260 வழக்குக்கு மேலே எதுவும் நான் ஊழல் செஞ்சேன், லஞ்சம் பெற்றேன், இல்லை கொலை செஞ்சேன், கொள்ளையடிச்சேன், அப்படி எது இல்லையே. மக்களுக்காக போராடி பெற்றது. நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் போராட்டங்களுக்கு இந்த அரசு முறையாக எங்களுக்கு அனுமதி தரலை அப்படின்னு நாங்கள் பேசும்போது சட்டசபையில் அவர் பேசினதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னா இது பெருமையா கொடுமையா சிறுமையான்னு நீங்கள் பார்க்கணும். 1,00,000 போராட்டங்களை மக்களுக்கு கையளிச்சது, போராடுகிற நிலைமையை திணிச்சது யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள், உயிர் காக்கும் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள், வேளாண்குடி மக்கள், உழவுக்கு உணவளிக்கிற வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லா அரசு பணியாளர்களும்
வீதியில் நின்று போராடும்போது அப்போ இந்த போராட்டத்தை திணிச்சது யாருன்னு பார்க்கணும். இது அரசின் வேலை இல்லை, அதிகாரத்தினால பயன் இல்லை. அதிகாரம் செய்கிற பிழையை எதிர்த்து போராடணும் பாருங்க. உண்மையிலே அதிகாரத்தில் இருக்கவன் நான் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் ஏன்னு கட்டாமல் இருக்கு. பேனா சிலையை வைக்கப்படல. 8 வழிச்சாலை நீங்கள் போடுங்களேன் பார்ப்போம். அன்னைக்கு எங்களை போல மக்களுக்கான ஒரு படை இருந்தா கச்சத்தீவை கொடுத்துருக்க முடியாது. அன்னைக்கு எங்களை போல மக்களுக்கான படை இருந்தா காவிரி உரிமையை அவ்வளவு விளைவா தட்டியிருக்க முடியாது. எங்களை போல ஒரு படை இருந்தா நச்சு ஆலைகளை நிலமங்கும் ஸ்டெர்லைட்டு, அணு உலை, மீத்தேன், ஈத்தேன், இந்த மாதிரி பயோகேஸு, இந்த இதுகளெல்லாம் நட்டிருக்க முடியாது. அன்னைக்கு நாங்கள் இல்லை. மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்வு செய்கிற அதிகாரம் மக்களுக்காக இயங்குதா, அதான் முக்கியம். இப்போ நான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். இப்போ உண்மையிலே அதிகாரத்தில் இருக்குது நான் தான். தனித்த பெருத்த என் தத்துவ தலைமைக்கான அதிகாரம் வரும்போது தான் நான் நினைக்கிற தலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியுது? இப்போ உதாரணம், என் அறிவை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணுங்கிற நிலைமை, என் உயிர் காக்கிற மருத்துவத்தை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணுங்கிற நிலைமை, என் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை காசு கொடுத்து பெற்றுக்கணுங்கிற நிலைமை, எது ஒன்றுக்கும் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். பணியா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, அப்படிங்கிறது அதிகாரம் இல்லாது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.